என்னோட இதயத்தை வந்து உங்ககிட்ட நான் தொலைச்சிட்டேன். நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நான் வாங்கிட்டு போயிடுவேன். நான் கொடுத்தா போயிருவீங்களா? கண்டிப்பா நீங்க கொடுத்தா நான் கண்டிப்பா போயிடுவேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எங்க போச்சு? என்ன அங்க போய் உட்காந்துட்ட? எப்படி கேட்பேன் அவங்க கிட்ட நானு? ஏன் தான் இந்த மாதிரிலாம் நீ பண்றீங்க தெரியலையே. அவங்க கேட்டா தருவாங்கன்னு வேற தெரியல எனக்கு. எங்க யாருங்க நீங்க? என்ன வேணும்? இல்லைங்க, ஆக்சுவலா வந்து தொலைச்சிட்டேன். அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு அப்படியே போயிடுவேங்க. கொடுக்குறீங்களா? என்ன கொடுத்தீங்க? இல்லைங்க, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதயத்தை வந்து உங்ககிட்ட நான் தொலைச்சிட்டேன். நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நான் வாங்கிட்டு போயிடுவேன். நிஜமா தாங்க சொல்றேன். இதயத்தை உங்ககிட்ட தொலைச்சிட்டேன். அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். என்னங்க சிரிக்கிறீங்க? இதெல்லாம் ஓவரா தெரியல. என்ன ஓவரா தெரியலையா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேங்க. நான் அப்படியே வந்துட்டே இருந்தேன். திடீர்னு வந்து டக்குன்னு ஹார்ட் விட்டு வெளியே போயிடுச்சா? எங்கடா போகுதுன்னு துரத்திட்டே வந்தேன். பார்த்தா அது உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு செட்டில் ஆயிடுச்சு. உண்மையா சொல்லிட்டு இந்த டைலாக் எத்தனை பொண்ணுங்கள்ட்ட யூஸ் பண்ணிருக்கீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஹலோ, அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்க. கீப் இட் அப். ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சீரியஸா சொல்றேன். நீங்க இப்ப கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவாங்க. சீரியஸா சொல்றேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எதுவுமே. ஏன்னா இப்ப என்னோட இதை வந்து போயிடுவீங்களா? நான் கொடுத்தா போயிடுவீங்களா? கண்டிப்பா நீங்க கொடுத்தா நான் கண்டிப்பா போயிடுவேன். கொடுத்துட்டீங்க? இல்ல பாவம், ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, பாவம். சரி, அதுக்கு என்னோட இதயத்தை மட்டும் தானே கொடுக்கணும். நீங்க உங்களோட இதை சேர்த்து கொடுத்தீங்க. சீரியஸாங்க. இப்ப ரெண்டு இதுவும் என்கிட்ட தான் இருக்கு. எந்த என்கிட்ட தான் இருக்கு, உங்களுக்கும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, வெச்சுக்கோங்க. வெச்சுக்கவா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா? என்ன பேசணும்? என்ன தோணுதோ அதை பேச வேண்டியதான். மனசை விட்டு பேசலாம் இல்லையா? இல்லைங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ February 14 வேறு வருதா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கேன். சரி, ஸோ அதனால நீங்கள் எப்படி சொல்றது, ஓகே சொன்னீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து உங்ககிட்ட பேசலாம். ஆனால் உண்மையாக தொலைச்சது உண்மை தாங்க. என்னோட ஹார்ட்டை உங்ககிட்ட தொலைச்சது உண்மை தான். ஆனால் நீங்கள் அதை கொடுக்கும்போது டபுளாக கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, February 14 அன்னைக்கு போயிருவீங்களா இதே மாதிரி வருஷம் ஒரு பார்க்கா? இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் இது ஓகே ஆகலன்னா தான் நெக்ஸ்ட் இயர் வந்து வேற எங்க ட்ரை பண்ண வேண்டியதுதான். ஓகே, அப்போ ஓகே. இல்ல சொல்றேன், கடந்து போறதுதானே வாழ்க்கை. அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி தான் கடந்து போறதுதான் என் காதல். தப்பா சொல்லிட்டணும். இல்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும். என்ன சொல்றீங்க? அப்பதான் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரே மூஞ்சி எவ்வளவு நாள் தான் பாக்குறது? அது இல்லைங்க, ஒரே ஆளு எவ்வளவு நாள் தான் பாத்துட்டு இருக்கிறதுன்னு சொல்ல வரேன் நான். நீங்க கியூட்டா மறைக்கிறீங்க, நல்லா இருக்குங்க. வாங்க உட்காந்துட்டே பேசலாம். பாருங்க பாருங்க. சரி சொல்லுங்க. அப்புறம் என்னோட பேர் வந்து மேத்யூ. உங்களுடைய கியூட் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட கியூட் நேம் பிரியா. பிரியாவா? நம்பலாமா? இல்லைங்க, பிரியான்னு சொன்னாலே டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவேன். அதனால நான் சொன்னா நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க. இல்ல இல்ல ஒன்றும் இல்லை. ஒரிஜினல் நேம் பிரியா தானா? ஓகே, நைஸ் நேமுங்க. கேட்டதுமே கொடுத்துட்டீங்க. கேட்டவொன்னே கொடுத்துட்டீங்க. இல்லை கையை சொன்னேன். சரி ஓகேங்க. உங்ககிட்ட தாங்க முடியலப்பா. எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, டேய் ஒன்னும் பார்த்துட்டு இருந்தா பாக்குற, நல்லா வில்லேஜ் கேலாம் பாடுறா, அவங்க தான் வந்து நீ எது பேசுனாலும் வந்து சரி சொல்லிட்டு போவாங்க, மாடல் பொண்ணுங்களாம் பார்க்காத,
அவங்க நம்மளுக்கே வந்து தாட்டு கொடுக்குற அளவுக்கு பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போதான் அது புரியுது. கரெக்டு தான் போல. சரி சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லைல்ல? இது மாதிரி நிறைய பாக்குறது தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? இது உங்களுக்கு அப்போ பழகி போன ஒரு விஷயம் தான். ஆமா பழகிடுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ இது நான் சொல்றது இந்த விஷயம் இல்லை போல. பரவாயில்ல, பட் இருந்தாலும் புதுசா இருக்கட்டுமே. ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க சீரியஸா. தேங்க்யூ. இதுக்காக ஒரு கவிதை சொல்லாங்க. சொல்லுங்க கேட்போம். ஓ என்னங்க ஏதோ கேட்டு வாங்குறீங்க? இல்ல இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சா, அதனால கவிதை கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். பட் ஆனா கலாய்ச்சிடக்கூடாது சரிங்களா? நீங்க சிரிச்சீங்கல்ல, இந்த சிரிப்புக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு கவிதை இருக்குங்க. நான் காயப்பட்டது நெருப்பில், ஆனால் அல்லல் பட்டது உன் சிரிப்பில். நீங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவுதானா? இல்ல தேங்க்ஸ் மட்டும் தானா? அப்புறம் என்ன பண்ணுங்க? இல்லங்க தேங்க்ஸ் சொல்லி கையெல்லாம் கொடுப்பாங்களே. அப்புறம் நான் இப்படி எடுத்து போடுறதுக்கே இதயத்தை கொடுத்துட்டேன்றீங்க, அப்புறம் கை கொடுத்தா அதுக்கு மேல ஏதாவது சொல்றீங்க. சரி ஓகே. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க என்னன்னா, இது மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப அழகானது ஒன்று தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து உங்களை இன்னும் நேர்ல பார்க்கல போல. புதுசா இருக்குங்க. நல்லா இருக்கா? பழைய ஜோக்கு தாங்க. இல்ல இல்ல புதுசா ட்ரை பண்ணலாம் பார்த்தேன். இதே பழைய ஜோக்கு தான். இது உங்களுக்கு புதுசா இருக்குல்ல? ஜோக்கா? இல்ல இல்ல இது உங்களுக்கு புதுசா இருக்குல்ல, பட் ஆனா இது வந்து ஓல்டு கடி தான். இல்லைங்க இது ஒரு ஓல்டு பிக்கப் தாங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்கிட்ட இந்த பிக்கப் வந்து சொல்லி சீரியஸா கலாய்க்கலங்க. ஏன் உங்களை பார்த்தா கலாய்க்கிற மாதிரி அங்க இருக்கு? உங்களை பார்த்தாலே லவ் பண்ணணும்தாங்க தோணுது சீரியஸாவே. சரி இப்போ நீங்க மயில பார்த்தா, இப்போ நீங்க ஒரு பார்க்குக்கு போறீங்க, ஒரு பூங்காக்கு போறீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு நீங்க மயில பாக்குறீங்க. மயில பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை தாங்க நானும் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மயில சொல்லுங்க. இல்லங்க உங்களதாங்க சொன்னேன். ஐயோ இல்ல சீரியஸா நான் உங்களதான் சொன்னேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கலாய்க்கலாம் செய்யுங்க. நான் கலாய்க்கிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, நான் அவங்களதான் கலாய்ப்பேன். உங்களை மாதிரி கியூட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு நான் கலாய்க்கிறது கிடையாது. உங்களை மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தாலே என்னமோ தெரியலங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வைப்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா தொண்டை வழியா வந்து லவ் வெளியே வந்துருதுங்க. இப்ப கூட பாருங்க, ஓடி வந்து இதயத்தை பிடிக்கதான் வந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் உங்களை வந்து கரெக்ட் பண்ணி பிடிப்பேன். சூப்பரா பேச கத்துருக்கீங்க, செம்மையா பேச கத்துருக்கீங்க. நார்மலா வந்து பேசினா பேச மாட்டாங்கன்னு அப்படி இப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணி வேற லெவல். இல்ல இல்லைங்க சும்மா பார்க்கே உங்களுக்கு அவார்ட் கொடுக்கலாம். தேங்க்யூ. அப்ப யாரும் கொடுக்க மாட்டாங்களே, நானும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் அது மாதிரி கொடுக்க மாட்டாங்களே. கொடுத்தாங்கன்னா நல்லாதான் இருக்குங்க. கண்டிப்பா கொடுக்கும்போது உங்களே கொடுத்துட்டு போய் வாங்குறேன். அவார்டு சொன்னேன் சரியா? நீங்க ஏதோ தப்பெல்லாம் நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைக்காத மாதிரியா பேசுறீங்க? சரி கரெக்டா வெயிட் பண்றீங்களா? ஆமா ரொம்ப நேரமா கால் போட்டுட்டு இருக்கேன், கால் ஆகல. இப்ப என்ன கிளம்புன்றீங்க இன்டைரக்டா? ஆமா நான் ஒருத்தர் வெயிட் பண்றேன். நான் யார் மனசு புண்படுத்த மாட்டேன். நீங்க வந்தீங்க பேசுனீங்க, சரி ஓகே டைம் பாஸ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல இதுவா இருந்துச்சு, சரின்னு பாத்துட்டு இருக்கேன். அப்ப நான் பேசுறது உங்களுக்கு டைம் பாஸ் அப்படி இல்லைங்க நினைச்சேங்க. அப்போ நினைச்சேன் எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு. உங்க அம்மா இன்னும் எத்தனை தாங்க சொல்லுவாங்க? இல்லங்க இதுக்கப்புறம் யார் யார்கிட்ட பேசணும் அவங்க கிட்ட எல்லாம் வந்து இதைதான் சொல்லுவேன். எங்க அம்மா அப்பப்போ சொல்லும், இந்த மாதிரிலாம் பேசாதரா பண்ணாதரா. இப்ப இருக்கிற சொல்றது கேர்ள்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி மனசை பார்த்து லவ் பண்றது இல்ல, அழகை பார்த்தோ பணத்தை பார்த்தோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா
அவன் நல்லா செட்டிலாக இருக்கானான்னு பார்த்தா லவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு நான் வந்து அப்படி சொல்லலைங்க. ஏன்னா வந்து உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து வாழ்கிறவங்களும் லவ் பண்ணுறவங்களும் கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பையனை பார்த்தா பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன மாதிரி பசங்களுக்குலாம் உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும்.